லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இந்த துண்டு ஆக்சுவலி வந்து நிறைய வீட்ல யூஸ் பண்ணிருப்போம். இதை யூஸ் பண்றது இதை எடுத்து இப்படி போட்டு, ஏன்னா ஒரு அடுப்பு பத்த வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ப்ராசஸ். எல்லாருக்கும் சிம்பிளா வந்து அடுப்பு அப்படின்னு இருக்கும். எனக்கு ஒரு வெஜ் ரோல். ஆக்ஷன் ஆக்ஷன். இல்ல சாமி, உன் அப்பா வந்தானா அவனையும் மிதிப்போம், உன்னையும் போட்டு மிதிப்பேன். நேத்து பார்த்தல லுங்கி சுத்தி விட்டு அடிச்சனே, போய் சொருகிட்டான் மேல. இன்னமும் கிருஷ்ணாவை வந்து நிறைய பேர் வந்து ஆடுன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, நான் டைலாக் நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். ஓகே ரெடி டேக். யாராவது இப்ப டைரக்ஷன் பண்றீங்களா? இந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்லக்கண்ணு சீவல்லியே அப்படின்னு வர அடிக்கடி என்ன புசுப்பா புசுப்பாடு. இதுதான் வந்து அந்த அடுப்பு. செத்து போனக்கு அப்புறம் போட்டோ வச்சு படையல் வச்சு வடை பூந்தி, எங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும், எங்க அதெல்லாம் பல வருஷமா என் அம்மா அப்பவே சொன்னாங்க, இவனை கல்யாணம் பண்ண வெளியே கல்யாணம். அம்மாவும் அந்த கணேஷ் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரும் வந்து கனெக்ட் ஆகுது. ஏய் கணேஷா, பாம்பு வருதா? ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SM. ஸோ இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து காமாட்சி வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான வீடியோ என்னன்னா லவ் மேரேஜ் எபிசோட். ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 13 எபிசோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்த வந்து பர்டிகுலராக எல்லாருக்கும் காட்டணும் நாங்கள் அப்படின்னு நினச்சோம். இதுக்கடுத்து ஒவ்வொரு பிளேஸ் காட்டுவோம். அடுத்து காமாட்சி வீடியோ எடுத்த இடம் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த காட்டலாம் அப்படின்னு. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான வீடு. இந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லக்கண்ணு. இவருக்கு இன்ட்ரோ போட்டு திரும்ப தந்தானே தந்தானே தந்தானேன்னு. ஏய் நீ யாரா? நான் உன்கிட்ட எனக்கு இன்ட்ரோ கொடுன்னு கேட்டேன்னா நல்லா சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அசிங்கப்படுத்திருக்கீங்க. வீட்டுக்கு உரிமையாளர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணன் வெள்ளைச்சாமி. இவர் தான் வந்து இந்த வீட்டுக்கு. ஆனா இந்த வீட்டுல வந்து இப்ப அவர் இல்லை. ஏன்னா அந்த வீட்டோட நிலைமை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். பழைய வீடு, கொஞ்சம் பார்த்து வாங்க. அவங்க அப்பா இங்க படுத்துட்டு இருப்பாருல்ல. ஆக்சுவலி வந்து இது வந்து ரொம்ப குட்டியான இடம். எல்லாரும் ஃப்ரேம்ல கவர் பண்ண முடியாது. எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கானுங்க. இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த நிறைய ஃப்ரேம்ஸ் இங்க தான் எடுத்திருப்போம். அம்மாவும் அந்த கணேஷ் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரும் வந்து கனெக்ட் ஆகுது. ஏய் கணேஷா, எதிர்காக்கா வந்து என்னோட போட்டி போட அதிகமாக பேசுறாங்க. அடி அந்த பாத்திர காசு கொடுத்தியா இல்லையா அப்படின்னு. ஸோ அவன் இங்க இந்த வாக் பண்றது எல்லாமே இங்கதான். என்ன யாரையாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஏன் இப்படி நின்றுருக்கீங்க? ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இந்த கண்ணாடி எல்லாமே மோஸ்டா அதுல நிறைய வீடியோல ஃப்ரேம்ஸ்ல வச்சிருப்பேன். அப்படியே ஆனந்த் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னு. வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எல்லாத்தையும் உருட்டிட்டே வாங்க. இது வந்து ஓப்பனிங் வந்து இந்த ஃப்ரேம் தான் ஆக்சுவலா. இது இருக்கு இல்லையா, இங்க உட்காரதான். இப்படி உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே நீங்க உள்ள வந்துருங்க ப்ரோ. அவர் வந்து ஃபுல்லா கவர் பண்றாரு. நீங்க உள்ள வந்துருங்க. இந்த இடம் தான். இப்போ இங்க உட்கார முடியுமான்னு தெரியல. என்ன இது வந்து இந்த வில்லு படத்துல வர இது தானே? இது வடிவேல் தள்ள மாட்டி. கரெக்டா அவங்க அப்பா எடுத்துட்டு வந்தாரு இரும்பு கல்ல போடணும். அதாவது மைக் உங்ககிட்ட கொடுத்தது ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. எதுக்கு அது அதுல வச்சு பாருங்க. அந்த மாதிரி வருதான்னு தெரியும். பாம்பு வருதா? ஆமா ஆமா நந்தா வேணா விடுறா. ஒண்ணும் இல்லடா, அது என்ன சொல்லிட்டு பண்ணு. பாம்பு ஆக்சுவலி இங்க வந்தது. அவங்க அப்பா இங்க தனியா தூங்கிட்டு இருந்தாரு. ஆடு மேய்ச்சிட்டு அவரும் ஆடும் அவங்க அப்பாவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்.
நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவோம் போட்டுருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் ஒரு விஷயம் இது சொல்லுவாங்க. இன்னமும் கிருஷ்ணாவை வந்து நிறைய பேர் வந்து ஆடுன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் சொன்னானா எங்க ஆடு வந்து பேசுச்சுடா அப்படியா? ஆமாடா சரிங்க உண்மை நல்லா சரிங்க. இல்ல இப்ப அந்த நிகழ்வு என்ன அப்படின்றத நம்ம இப்ப உண்மையா இங்க பதிவு பண்ண போறோம். சொல்லுங்க. ஆடு பேசுச்சு அப்படின்ற ஒரு தரப்பு இருக்கு. உங்களை பத்தி நிறைய பேர் இப்பயும் ஆடுன்னு கூப்பிடுறாங்க இந்த விஷால் எல்லாருமே. சொல்லுங்க எதனால, என்ன விஷயம் அது? அட என்னப்பா நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாரும் ஒரு கதை கொடுத்து நம்ம பெரிய ஆளுன்னு காட்டுவோம்ல. இப்போ எங்க வீட்டுல ஆடு இருந்தது, அதை வச்சு நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டலான்னு சொன்னேன். அதை போய் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு தெரியாம சொல்லி விட்டாங்க. ஸ்கூல் முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சா, ஆனா இப்போ வரைக்கும் ஆடுன்றானுங்க. அது ஏன்? ஏன் விஷால ஃபோன் ஒரு வாட்டி கூட அவன் ஆடுன்றப்ப நீ ஆடவே இல்ல. சரி நான் போட்டேன், அந்த காமெடி யாரும் மதிக்கல. அடுத்து மறுபடியும் பார்ட் 2 எடுக்கிறேன். நாங்க ஆடு வளர்ப்போம். சோ அதனால ஆடுன்னு நம்ம ஆடு மேய்க்கும் போது அவன் பாப்பான். அவ்வளவுதான். விஷால் நம்பர் இருக்கா? இப்பயும் கால் பண்ணா அவன் சொல்லுவான். சிங்கம் வளர்க்கணும், சிங்கம் கூட கிருஷ்ணா கையாட்டிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். சிங்கம் காமெடி அடுத்து அவனை மீன் கூப்பிடல இனிமேட்டு. ஓகே கைஸ், இப்போ முக்கியமான இடம் வந்து இதுதான். அடுப்பியா? இதுதான் வந்து அந்த அடுப்பு. கட்டிக்கிட்டு நல்லா இருக்கும்ல. எங்க அம்மா அன்னைக்கே சொன்னா படிடி இங்க உட்காந்துதான். இதுதான் சி தொடப்பத்தை அவங்க அப்பா பொண்ணல எங்க பொண்ணல காணோம். இது வந்து சில சமயம் எரியாது. இதை வந்து கிருஷ்ணா தான் வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு அடுப்பு பத்த வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ப்ராசஸ். எல்லாருக்கும் சிம்பிளா வந்து அடுப்பு அப்படின்னு இருக்கும். அடுப்பு பத்த வச்சு இந்த கட்டையெல்லாம் பிடிக்க வைக்கிறேன்னா அது வந்து ஒரு டேலண்ட் வேணும். கிருஷ்ணாவுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு. இது எதுக்கு எடுக்கிற இப்போ? தெரியல. யாரு? பீச்ல ஒரு சிலை இருக்குமே, சிரிக்க வைப்பாங்களே ஒருத்தர. இப்போ என்ன பண்ணாலும் நீ சிரிக்க மாட்டியா? சரி வாங்க ஒரு ஆள் ட்ரை பண்ணலாம். புடி. இல்ல போன்ல சரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேட்டேன். அந்த சொல்லுவாங்கல சிரி இல்ல 2 நிமிஷம் வரேன். நம்ம போன் நம்ம பேசுறோம். அதெல்லாம் பல வருஷமா எவ்வளவு பேர் ட்ரை பண்ணி இவன் திடீர்னு நம்ம 2 பேரும் போன்ல ஒண்ணு பண்ணுமே. சரி சாரி மன்னிச்சுங்க. போன்ல பண்ண முடியும் ஐயா. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாமே. இந்த துண்டு ஆக்சுவலி வந்து நிறைய வீட்ல யூஸ் பண்ணிருக்கோம். இதை யூஸ் பண்றோம். இதை எடுத்து இப்படி போட்டு சில சமயம் அவங்க அப்பாவோட சட்டை கொடுப்பான் ஒண்ணு. கர்மம் என்ன இப்படி நாறுது? அதை எடுத்து போட்டு அது நடிக்கிறப்போ குப்பு அடிக்க பாருங்க. இல்லங்க அதெல்லாம் இல்ல. சோப்பு இங்க உட்காந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும். இங்க உட்காந்து இந்த பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கும். இன்னும் அவ்வளவு அதிகாரமா கேக்குறேன். என்கிட்ட காசெல்லாம் கிடையாது. நீ போ ஒரு பாம்பு ஓடுதான். அவன் தாண்டா பயப்படுறான். ஃபுல்லா இங்க வந்து அந்த குடலாம் அடுக்கி வச்சு கீழே காட்டுறீங்களா இந்த பிளேஸ? இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்கதான் குடலாம் அடுக்கி வச்சிருக்கு. இருக்கு பாருங்க. இங்க இதுல எல்லாத்தையும் தண்ணியை பிடிச்சி ஃபுல்லா பக்காவா பண்ணி வச்சிருப்போம். இந்த ஃப்ரேம்ல அவ்வளவு கவர் பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து இன்னும் நிறைய போகணும் அப்படின்னு இருந்துச்சு. சரி போலாம். தேடி பார்த்தா கிடைக்கும். இந்த கார்னர் கூட அவ்வளவு ஃப்ரேம்ல யூஸ் பண்ணல நினைக்கிறேன். ஸோ மோஸ்டா வந்து லவ் மேரேஜோட அந்த இடம் வந்து இங்க வந்துருக்காங்க. இந்த பக்கம் வாங்கல. இதுதான் மெயின் வந்து இந்த ஏரியா தான். ஃப்ரேம் இப்படி இருக்கும். இங்க உட்காந்து எடுக்கிறது தான். இப்போ அப்படியே இங்க இருந்து இந்த பக்கம் செல்லக்கண்ணு வருவாரு. ஒரு ட்ரையல் ஒரு இது பண்ணி காட்டலாமா? அப்படி வெளில இருந்து வாங்க. என்ன பை இது? உள்ள காசு ஏதாவது இருக்குமா? அடைச்சி உள்ள பீ மாதிரி இருக்கு. லைவா பாக்குறீங்களா? அதான் ஆராய்ச்சி பண்றேன். இது புனல் இல்லையே மம்மி, நீங்க தானே? சார் சும்மா ஒரு புனல வச்சுக்கடா. அது அந்த கட்டைய அம்மா கேரக்டர் தான்டா. ஆமா நீ அம்மா. நான் தாண்டா அம்மா. சரி உன் பேர் என்ன சொல்லு? இந்த கேரக்டர்ல செல்லக்கண்ணு தான் கூடுவேன். வெரி குட். என் பேர் என்ன தெரியலையா? அம்மா பேர் தெரியல. ஸ்ரீவல்லி. அம்மாவை யாச்சும் புள்ள யாச்சும் அம்மா பேரு சொல்லுவாரு. ஸ்ரீவல்லியே அப்படின்னு வாரு அடிக்கடி. என்ன புசுப்பா குசுபாடு. சரி ரெடி போலாமா? இப்போ வந்து லைவா இந்த லவ் மேரேஜ் நீங்க வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்பயுமே ரீசெண்டா லைவ் போடுறப்ப கூட ஒரு 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்ரீவல்லி அண்ட் கணேஷ் செல்லக்கண்ணு. எனக்கு ஆக்சுவலா அந்த பேர்லாம் மறந்துருச்சு. எனக்கு ஸ்ரீவல்லி கணேஷ் பேர் ஞாபகம் வந்துச்சு. செல்லக்கண்ணுன்ற பேர்லாம் ஞாபகம் இல்ல.
பர்டிகுலரா 2-3 பேருக்கு லைவ்லயும் கமெண்ட்ஸ்லயுமே கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ வரும் அப்படின்ட்டு. இது பாருங்க எப்படி இருக்கு. அட்லீஸ்ட் இதையாச்சும் நீங்க பாக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும். ஓகே ரெடி டேக். யாராவது இப்ப டைரக்ஷன் பண்றீங்களா? ஓகே கேமரா ஆ ரோல் ஆக்ஷன். ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சரி தென் ஹேப்பி வந்துடா. கட் கீழ உட்காந்துடா கோகுல கீழ. ரெடி சார். கீழ உட்காந்துடா. கீழ உட்காரு. ஃபாரூக் ஞாபகமாவே இருக்க போல. கேமரா ரோல் ஆக்ஷன். ஏய் நான் டைலாக் நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். அப்ப எது சொல்லு நான் பேசுறேன் அப்புறம் நீ வா அந்த இது போலாம். சரி ரெடி வா. நீங்க தாங்க கட் சொல்லணும். அவன் தப்பா என்னங்க டைரக்டர் நீங்க? சரி ஓகே ஸ்டார்டிங். கேமரா ஸ்டாண்டிங்கா ஸ்டார்டிங் என்னடா? ஓகே ஏய் எங்க போறா? ஏய் போன் வச்சுடா கிளாப். இரு சிலா போலாம் பண்ண கூடாது. நான் வெச்சுக்கோ. நான் பண்றேன். சரி பண்ணு. எஸ்ஐ சார். கேமரா ரோல். எனக்கு ஒரு வெஜ் ரோல் ஆக்ஷன். சோ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் மேரேஜ் பண்றானுங்க பாரு. ஐயோ அந்த டோனே மறந்து போச்சு. சாரி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் ஒரு டேக் போல சார். ரெடி கிளாப் போட். கேமரா ஏய் ரோல்ன்றப்ப நீ ரோலிங்னு சொல்லுடா. அவன் என்னடா ரோலிங் சார் அப்படி சொல்லலாம். கேமரா ரோலிங் செட் ஆக்ஷன். என் அம்மா அப்பவே சொன்னாங்க இவனை கல்யாணம் பண்ணாதடி கல்யாணம் பண்ண. கேட்டேன்னா நானு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இதுல இவன் பத்தாதுன்னு இவன் புள்ள ஒருத்தன் பெத்து வச்சிருக்கிறான் பாரு இந்த செல்லக்கண்ணு. புறம்போக்கு ஒரு வேலைக்கு போக மாட்டுது ஒன்னும் பண்ண மாட்டுது. இந்த புறம்போக்கு எப்பதான் ஃப்ரேம்குள்ள வரும்? என்ன சாமி சாப்பாடு என்னமா செஞ்சு வச்சிருக்க? எப்ப பாரு சோறு நிவியா? உங்க அப்பா வந்தானா அவன் ஒரு பக்கம் அலைகிறான், நீ ஒரு பக்கம் அலைகிற. காசு கொடுக்குறானா உங்க அப்பா? இங்க வா, இங்க உட்கார வா, இப்படி வா. உங்க அப்பா ஏதாவது காசு கொடுக்குறானாடா? சாப்பாடு வரீங்க. காசு கொடுத்தாதானே சோறு செய்ய முடியும். அவர்கிட்ட கேளுமா. நான் வேலைக்கு போனா சம்பாதிச்சு கொடுக்க போறேன். இப்ப நான் காலேஜ் தானே படிச்சு. நீங்க தான் ஏதோ பைட்டு கம்பெனியோ மைட்டு கம்பெனில எதுல வேலைக்கு போற நீ? அது நான் போன் வாங்க சேர்த்து வைக்கிறேன். ஏண்டா என்னடா புள்ள நீனு? ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்களே, இங்க ஊதிட்டு இருக்க ஒரு ஸ்டவ் அடுப்பு ஒரு கேஸ் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாதா? போன் வாங்க எத்தனை போன் வாங்குவீங்க? என்ன இந்த காலத்து பசங்க? நான் ஐடி கம்பெனி போனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். என்ன ஐடி கம்பெனி இப்ப கஷ்டப்படுறப்ப பாருங்களேன். எல்லா பிள்ளைங்களும் இப்படிதான் இருக்கிறீங்க. அம்மா அப்பா வந்து உங்களை கஷ்டப்பட்டு பாக்குறாங்களே வளர்க்குறாங்களே, அப்ப வந்து எதுவும் பண்ண மாட்டீங்க. செத்து போனக்கு அப்புறம் போட்டோ வச்சு படையல் வச்சு வடை பூந்தி, எங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு பாயசம் பிடிக்கும். டைரக்டர் சார் என்னங்க சார் நடுவுல பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே போலாம். எங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு பால் அது இதுன்னு படையெல்லாம் போட்டு வைக்கிறீங்க. அம்மா இருக்கிறப்ப பாருங்கடா. ஏமா மூச்சு விடாம பேசின்னு இருக்க? என்ன பண்றதுடா? செத்துருவோம் போல. உங்களாண்ட மல்லு கட்டி மைக்கெல்லாம் உடைச்சி. சாரி சார். கூப்பிடுவா எங்க அப்பாவா? ஏன் கூப்பிட்டா என்ன பயமா அவனை பார்த்தா? பக்கத்துல ஆளுங்களா இருக்காங்கம்மா, கத்தாதம்மா. வாடா அப்படி பொறுமையா பேசுமா. எங்க அப்பா தான் வச்சுக்கா. உங்க அப்பா வந்தானா அவனையும் மிதிப்போம் உன்னையும் போட்டு மிதிப்பேன். அடிப்படி நேத்து பார்த்தல லுங்கி சுத்தி விட்டு அடிச்சனே, போய் சொருகிட்டான் மேல. வரேன் நீ என்னமோ சொல்றேன் இரு, எங்க அப்பாட்ட வந்தானே. சார் கட்டுங்களா? கட் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஓகே இப்படிதான் வந்து ஒரு எபிசோடும் மோஸ்டா சிங்கிள் டேக்கெல்லாம் இருக்காது. அப்படிதான் இருக்கும். ஏன்னா அம்மா கேரக்டர் வந்து பர்டிகுலரா நாங்க ஸ்கிரிப்ட்ல என்ன வேணுமோ அதை பேசிடுவோம். இப்ப ஏதாவது காசு கேட்க வரானா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு நான் ஃபுல் டேக் எடுத்துருவேன். சப்போஸ் ஏதாவது வேற ஆங்கிள் வேணும் அப்படின்ற மட்டும் இந்த இடம் மாத்தி எடுப்போம். இந்த இடம் நாங்க மோஸ்டா ஒரு 2 சீன் தான் கவர் பண்ணிருப்போம். அண்ட் இந்த வேலை நிறைய எடுத்திருப்போம். உட்காந்து அந்த அரிசி படைக்கிற மாதிரி நம்ம போய் வாங்குறப்ப ஒரே கல்லு வண்டா இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சா, நான் வந்து ஏதோ கிராமத்துல இருக்கோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. சென்னைக்குள்ளதான் இருக்கும். சென்னையில மாதவரம் மெல் காலனி ஏதோ கிராமம் அப்படின்ட்டு தான் மால்ல விஆர் மால்லாம் பாத்துட்டானா இந்த பையன் இந்த காமாட்சி சிவகாமி வீடியோ போடுவானே அந்த பையன் தாண்டி. ஆனா அவன் என்ன பண்றான்? ஒரு கிராமத்து வாசி தானே. போட்டு இருக்கிறான்ட்டு ஒரு மாதிரி என்னமோ வேற்று கிரக வாசி மாதிரி பாக்குறீங்க. சென்னைக்குள்ளதான் இருக்கும். மாதவரம் மில்க் காலனி ஒரு அருமையான ஏரியா. ஸோ அடுத்த வீடியோ வந்து காமாட்சி எடுத்த இடம் வரும். ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ இது பொறுத்துதான் அடுத்த வீடியோ வரும். ஸோ தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பார்த்துருக்கு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. வேற அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் guys. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய். ஐயோ அமுக டுமுக அமால் டுமால்.